பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் கர்த்தருக்குள்ளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மிகுந்த மன மகிழ்ச்சி. நான் எப்பொழுதும் சொல்வது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள்ளே சமாதானமாயிருங்கள், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருங்கள். நம்முடைய தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர், இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். கர்த்தரிடத்திலே நம்பிக்கை உடையவர்களாய், விசுவாசம் உடையவர்களாய், ஒன்றுக்கும் சோர்ந்து போய் நீங்கள் துவண்டு போகாதீர்கள். நம்மை அழைத்தவர் நம்மை நடப்பிக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மளை மீட்டு மீண்டும் நம்மை கட்டி எழுப்ப, நம்மை சகல விதத்திலும் ஆற்றி தேற்றி வழிநடத்த போதுமான நல்ல தகப்பன் நம் ஆண்டவராகிய இயேசு. ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த அருமையான இந்த நாளிலும் இந்த காணொளியூடாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் விதமாக வேதத்திலே ஒரு பகுதியை நாங்கள் தியானிக்க போகின்றோம், பார்க்க போகின்றோம். இது எல்லோருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். எல்லோரும் பல தடவை நீங்கள் வாசித்திருக்கக்கூடும், தியானித்திருக்கக்கூடும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு உங்கள் மத்தியிலே சிறிய காரியத்தை சொல்லி, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் இன்னும் பலப்பட தேவன் வார்த்தைகளூடாய் அவர் கிரியை செய்ய போதுமானவர். வேதத்திலே யோவான் 11வது அதிகாரத்திலே, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம், பல தடவை வாசித்த சம்பவம். மார்த்தாள், மரியாள், லாசரசு என்கின்ற ரெண்டு சகோதரிகள், ஒரு சகோதரன் நிறைந்த ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தை என் ஆண்டவராகிய தேவன் மிகவும் நேசித்தார், மிகவும் அன்பாயிருந்தார் அந்த குடும்பத்தின் மீது. அந்த குடும்பத்திலே மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு சகோதரன் இருந்தார். அவருடைய பெயர் லாசரஸ். அவர் வியாதிப்பட்டிருக்கிறார் என்று, அங்கு மரணத்துக்கு உள்ளான ஒரு வியாதியிலே அவர் இருக்கிறார் என்று ஆண்டவராகிய தேவனிடத்திலே செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், அந்த வியாதி அது மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அப்படி என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது வியாதியா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியங்களா இருக்கலாம். சில சமயங்களில் நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையில வருகிற சில போராட்டங்களா இருக்கலாம். என்னொரு காரியமா இருந்தாலும் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு தெரியாமல் எதுவும் சம்பவிப்பது அல்ல. பாருங்கள், இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் நேசிக்கிற அந்த குடும்பத்திலே இருக்கிற மனுஷன், இந்த சகோதரன் லாசரசு வியாதிப்பட்டிருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவர் சொல்லுகிறாரோ, இந்த காரியத்தின் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகின்றது. இன்றும் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, வைத்தியர்கள் கைவிட்டுட்டார்கள்,
இனி என்னிடத்துல பணம் இல்லை, அதற்கு நான் செலவழிப்பதற்கு என்று பல விதத்திலே நீங்கள் சிந்திக்கலாம். ஒருவேளை குடும்பங்கள்ல இருக்கிற போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நிமித்தம் இதற்கு ஒரு விடிவு இல்லையா, ஒரு முடிவு இல்லையா அப்படி என்று நீங்கள் தத்தளிக்கலாம். ஏதாவது காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முகம் கொடுக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பாருங்கள், அப்படி என்று சொல்லி தேவன் தன்னுடைய மிகுதியான காரியத்துக்கு, பயணத்துக்கு அவர் கடந்து சென்று விட்டார். இங்கு அந்த லாசரஸ், தேவன் சிநேகித்த, தேவன் அன்பு காண்பித்த அந்த குடும்பத்திலே இருந்த சகோதரன் அவன் மரித்து போனான். ஆனால் இதை கேள்விப்பட்டு ஆண்டவர் வருகிறார். அந்த குடும்பத்தை சந்திக்கும்படியா வருகிறார். அவர்கள் மிகுந்த வேதனையோடு அவருடைய பாதண்டில போய் கதறி அழுது அவர்கள் சம்பவத்தை சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் சம்பவித்திருக்காது, நீர் இருந்திருந்தால் நடந்திருக்காது, நீர் இருந்திருந்தால் இந்த இழப்பு எங்களுக்கு நடந்திருக்காது. ஐயோ, அந்த மனுஷன் மரித்து போனான், ஐயோ உங்களுடைய சகோதரர் மரித்து போனார், நீர் மிகவும் நேசித்தீர் அப்படின்னு சொல்லி தங்களுடைய உள்ளத்தின் வேதனையை தேவன் முன்னாய் கொட்டுகிறார். ஆண்டவர் சொன்னார், அவருடைய கண்ணீரை கண்டு, அவருடைய கலக்கத்தை கண்டு, அவருடைய வேதனைகளை கண்டு ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய எப்படிப்பட்ட காரியங்களாய் இருந்தாலும் அதை காண்கிற என் தகப்பன் உண்டு, என் தேவன் உண்டு, என் இரட்சகர் உண்டு. இதோ மரித்தேன், சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறேன், நான் உங்களை ஒருபோதும் திக்கற்றவனாய் விடேன். ஒருபோதும் உங்களை அவர் திக்கற்றவராய் விடாத தேவன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட பாடுகளில் இருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட வியாதியின் விளிம்பில் இருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட மரணத்தின் பாதையில் நிற்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால், இந்த ஜீவனுள்ள தேவன் மீது நீ நம்பிக்கை உடையவனாய் விசுவாசித்தால் நிச்சயமாய் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படி என்று தேவன் சொல்லி அவர் கேட்கிறார், இப்பொழுது எங்கே? அவர்கள் சொல்றார்கள், கல்லறையில வைத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் சொல்றார், வாருங்கள் அங்கே போவோம், கல்லறைக்கு போவோம், வாருங்கள் அப்படி என்று சொல்லி தேவன் கண்கலங்கினார். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே 4 நாட்கள் ஆகிவிட்டது, இனி அந்த சரீரம் நாருமே. 4 நாட்கள் ஆகிவிட்டது. சாதாரணமா ஒரு மனிதன் மரித்து 1 நாள் 2 நாள் என்றாலே ஒரு விதமான மனங்கள் வீசும். அதுதான் யதார்த்தமான உண்மை. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உயிர் நம்மை விட்டு போய்விட்டதுன்னு சொன்னால், அந்த ஜீவன் நம்மை விட்டு போய்விட்டதுன்னு சொன்னால், நம்முடைய சரீரத்திலே எந்த ஒரு உறுப்புகளும் இயங்காது. அது மனத்தியாலம் அப்படியே கெட்டு போய்விடும். ஆனா இங்க 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் சொன்னார், வாருங்கள் போவோம். போய் அந்த கல்லறையின் வாசலில் நின்று கொண்டு ஆண்டவர், லாசருவே வா வெளியே. கிறிஸ்துவுக்கு பிரியமான அந்த அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு ஜனமே, யோவான் 1:1 சொல்லுகிறது,
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனாய் இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனாய் இருந்தார். இப்போ கல்லறைக்கு முன்பதாய் போய் நிற்கிற இயேசு வார்த்தையை உடைய தேவன் மாம்சமாய் அங்கு நிற்கின்றார். அந்த ஜீவனுள்ள வார்த்தையோட வாயிலிருந்து புறப்படுகிறது, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா என்று அவருடைய சத்தத்தின் துணி மரித்து போன அந்த சரீரத்தை மீண்டும் உயிரோடு எழுப்பியது. பிரைஸ் காட். மரித்து போய் 4 நாட்கள் ஆயிற்று, சரீரம் கெட்டு போய்விட்டது, கல்லறையிலே கொண்டு வைத்து அடக்கம் பண்ணி ஆயிட்டது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த மனுஷன் மரித்தது வியாதி நிமித்தம் இல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அப்படி என்று சொல்லி கல்லறைக்கு முன்பதாய் போய் தேவ வார்த்தை, அந்த வார்த்தையுடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. என் அன்பு பிரியமானவர்களே, அந்த மனிதன் சற்று யோசித்து பாருங்கள், அது எப்படிப்பட்ட கல்லறையோ தெரியவில்லை. ஆனால் இஸ்ரவேலுக்கு கடந்து சென்ற ஜனங்கள், இஸ்ரவேலை போய் பார்த்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், தாம் இந்த லாசருடைய கல்லறையை அவர்கள் விசிட் பண்ணி பார்த்திருக்கிறார்கள். பல தேசங்களில் டூரிஸ்டா போறவர்கள் இஸ்ரவேலை பார்க்க வேண்டும், தேவன் பிறந்து வளர்ந்த பூமியை பார்க்க வேண்டும், அவர் சுற்றித் திரிந்த இடங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஜனங்கள் அந்த தேசத்திலே போய் பார்த்து இந்த லாசருடைய கல்லறையும் பார்த்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் சொல்லுறது எப்படியான அந்த கல்லறை என்றாலாம், இப்படியே நேர போய் ஒரு பள்ளமர எல் வடிவத்தில் திரும்புதான், நேர போய் ஒரு பள்ளமா எல் வடிவத்தில் திரும்பி அந்த எல் வடிவத்தின் பள்ளத்துல தான் அந்த லாசருவை அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின் துணி மரித்து போன சரீரத்தை மீண்டும் உயிரோடு எடுத்தது, மீண்டும் உயிரோடு எழும்ப பண்ணினது. அதான் வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவராகிய தேவன் அவரிடத்திலே ஜீவனுக்குரிய அதிகாரமும் மரணத்துக்குரிய அதிகாரமும் தேவனாய கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அந்த ஜீவனுக்குரிய வல்லமையின் வார்த்தையை உடைய தேவனாகிய கர்த்தர் பேசின வேளையிலே அந்த மனிதன் உயிரோடு எழும்பினான். இப்ப சற்று யோசித்து பாருங்கள், இப்ப அந்த மனிதன் மரித்து அந்த ஜூத கலாச்சாரப்படி அவனை துணிகளினாலே சுற்றி கொண்டே கல்லறையில வைத்தார்கள். இப்போ உயிரோடு எழும்பினவன் எப்படி அவன் வெளியில் வந்தான்? சற்று அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதை நீங்கள் தியானித்து பார்த்தீர்களா, சிந்தித்து பார்த்தீர்களா? முழு இருட்டா இருந்திருக்கும் அந்த கல்லறையின் ஆழத்துல. இவன் இப்ப வெளியில வந்துட்டான், வந்து ஆண்டவர் சொல்றான், அவனுடைய துணிகளை கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ எப்படி அவன் வந்தான் வெளியில? கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை அந்த மனிதனுக்கு, அவருடைய மனிதனுடைய பாதங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறது. அந்த பாதங்களுக்கு தீபமாயிருந்து அந்த வார்த்தை பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அவன் எங்கு போவனும் என்பதை காண்பிக்கும்படியாக அந்த வார்த்தை அவனுக்குள்ள வெளிச்சத்தை காண்பிக்கிறது. பாருங்கள், கட்டப்பட்ட மனிதன் கல்லறையிலிருந்து அந்த கல்லறையின் வாசல்ல வந்து நிற்கிறான். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நின்றவர்களை பார்த்து, அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே,
என் அன்பு ஜனமே, இந்த செய்திகளை கேட்கிறேன் தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவராக தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் மரித்த சரீரம் உயிரோடு எழும்பும். வியாதியோடு இருக்கிற உங்கள் வியாதிகள் மாறும். பிரச்சனையோடு இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும். கஷ்ட துன்பங்கள் உங்களை விட்டு விலகும். கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் உங்களை விட்டு முழுமையாய் நீங்கும். தேவன் சொன்னார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அந்த ஜீவனுள்ள தேவன், அந்த வார்த்தையுடைய தேவன், அவர் மாம்சமாய் இந்த பூமிக்கு கடந்து வந்து அந்த வார்த்தை நிறைந்தவராய் பேசின வேளையிலே மரித்தவன் உயிரோடு எழும்பி வந்தான். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அவருக்கு ஒரு நாமம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19:13, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருக்கு இருந்த நாமத்துக்கு பெயர் வார்த்தை. அந்த வார்த்தையை உடைய தேவன் தான் என் அன்பு கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே. 2025 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து நம்முடைய பாவங்களுக்காய் சாபங்களுக்காய் தம்மை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே மரண பரியந்தம் வரையிலும் தன்னை தாழ்த்தின தேவன். அந்த தேவனால் கூடாத ஒரு காரியம் ஒன்றுமில்லை. என் கிறிஸ்துக்கு பிரியமான என் தேவ ஜனமே, என் தேவ பிள்ளைகளே, இன்று பலர் நாம் அவிவிசுவாசத்தினால நாம் அநேக காரியங்களை விழுந்து போயிருக்கின்றோம். தேவனை குறித்த அறிவு இல்லை. அது ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் என்னை குறித்த அறியாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள். என்னுடைய வேதத்தை அவருடைய கரத்திலே கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். என் அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் செய்த அற்புதங்களுக்கு எண்ணிக்கை இல்லை. அவர் என்றும் செய்து கொண்டிருக்கின்றார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த நல்ல தேவனை இறுக பற்றி கொள்ளுங்கள், இறுக பற்றி கொள்ளுங்கள். பாருங்கள், கலங்கி போய் நின்ற குடும்பம், உடைந்து போயிருந்த குடும்பம், நமக்கென்று ஒரு சகோதரன் இருந்தானே, ஐயோ அவனை நாங்கள் இழந்து போனோமே என்று 2 சகோதரிகளும் பரிதபித்த குடும்பம். ஆனால் என் தேவன் அந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்திலே இந்த குடும்பத்தை தேவன் அதிகமாய் நேசித்தார். அந்த குடும்பத்திலே ஒரு மகத்துவமான அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பி 4 நாட்கள் ஆகின அந்த சரீரத்தை அவர் உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பின அத்தனை திரளான ஜனங்கள் பார்த்து கொண்ட வேளையிலே, லாசருவே வெளியே வா. அந்த மனிதன் உயிரோடு எழும்பி வந்தான். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். அவருடைய வார்த்தையை அனுதினமும் வாசியுங்கள். இந்த வேதத்தை அனுதினமும் வாசியுங்கள். அனுதினமும் அதை வாசித்து தியானியுங்கள். வார்த்தையால் நீங்கள் நிறைந்தவர்களாய் இருக்கின்ற வேளையில பிசாசானவன் உங்களுடைய விசுவாசத்தை ஒருபோதும் கெடுக்க முடியாது. அது ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். கப்பல்ல எங்கேயாவது ஒரு சேதம் வந்து என்றால் அது பயணிக்க முடியுமா? பெரிய கடல்ல போற ஒரு கப்பல்ல அது ஒரு சின்ன துவாரம் தானே என்று சொல்லி மாலுமி அந்த கப்பலை கொண்டு செலுத்த முடியுமா? ஒருபோதும் இல்லை. ஏன்? ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால அந்த கப்பல் நிச்சயமாய் மூழ்கி போகும். அதுபோலத்தான் கர்த்தருக்குள்ள வாழுகிற, கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள்
கர்த்தர் மீது நீங்க நம்பிக்கை உடையவர்கள். அந்த வார்த்தையை நீங்க வாசித்து வாசித்து தியானம் செய்கின்ற வேளையில அந்த வார்த்தையால் நீங்க நிரப்பப்பட்டிருக்கும் போது உங்களுடைய விசுவாசம் என்கின்ற கப்பலை எந்த பிசாசின் கிரியைகளும் முறியடிக்க முடியாது.